நம்ம மேலே போகிறோம். ஷூட்டிங் ஸ்பாட்டையும் அப்படியே பார்க்க போகிறீங்க. எல்லாம் மேலே பிஸியாக நடந்துட்டுருக்கு. இந்த பிஸி இதுலேயும் நம்மளோட இதில் ஒரு ப்ராங்க் நடத்திடலாம். வாங்க வாங்க. மட்டன் குஸ்காவா ஒரு கல்யாண செட்டப் நடந்துட்டுருக்கு. இப்போது பொம்மிக்கும் சித்தார்த்துக்கும் கல்யாணம். இதில் நாங்களும் கொஞ்சம் கோல்மால் பண்ணி பாம்பு வைக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் சீரியலில் பார்த்து ரசிங்க. அந்த ஷார்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதை மானிட்டரில் பாருங்கள், எல்லோரும் நடிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நீங்களும் பார்த்து ரசிக்கிறீங்க. இப்போது நாம் அவங்கள ப்ராங்க் பண்ண போகிறோம். இந்த ப்ராங்க்கை நீங்கள் பார்த்து ரசிக்கிங்க. ஏன்னா வெஜிடேரியன்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் ஏமாற்றலாம். வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க தாமரை, எப்படி இருக்கீங்க? ரொம்ப அழகா இருக்கல்ல. இவங்களை தெரியும், இவங்களை உங்களுக்கு நல்லா தெரியும், பார்த்துருப்பீங்க. இந்த அம்மா இந்த பொண்ணை நல்லா தெரியும், சமையல் நல்லா பண்ணுவா. ஆமாம், வளரு. ஆனால் அவனுக்கு ஒரிஜினல் நேம் தெரியல. பிரீத்தி 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 சாரி மன்னிச்சிருங்க. தர்ஷினி. தாமரை, இவங்க பேர் தாங்க ஞாபகம் இருக்கு. அவரே பயங்கரமா பேசிட்டு இருப்பாரு. ஏன்னா மைக் வேற கையில கொடுத்துட்டா. அதனால இவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணிருக்கீங்க? என்ன இது? ஃபர்ஸ்ட் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சாப்பிட்ருக்கீங்க நீங்க சொல்லணும். இது என்ன சாப்பிட்டு பார்த்து நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. வாங்க வந்து டேஸ்ட் பாருங்க. நான் கண்டுபிடிச்சேன். சொல்லாதீங்க. என்ன டிஷ் நீங்க சொல்லணும். சிக்கன். சிக்கன் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். என்ன சேச்சி கேரளாவோ? என்ன கேரளாவோ? சிக்கன். ஏய் சிக்கன். இல்ல சிக்கன் பிளஸ் இது வேற. தாமரை கரெக்டா சொல்லிட்டாங்க. நான்வெஜ். நீங்க பலாப்பழம் நினைச்சிட்டீங்களா? இல்ல இது ஏதோ சம்திங் மிக்ஸ் பண்ணி போட்டுருக்காங்க. நானும் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். இது பழம் நல்லா இருக்கு. நான் வந்து டயட்ல இருக்கேன். நான் தான் குக் பண்ணேன். ஆக்சுவலி நான் வந்து டயட்ல இருக்கேன். இத பார்த்து சூப்பரா இருக்கு. பார்த்து வந்து ட்ரை பண்ணேன். இல்லம்மா, வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டேன். இல்ல நான்வெஜ் தான். ஆமா. இது சும்மா சீரியஸா ரொம்ப நல்லா இருக்கு. என்ன மட்டனா சிக்கனா சொல்லு. நான் ரைட்டா சொல்ல சிக்கன். நீமா? சிக்கன். உனக்கு ஃபிஷ்ஷா? இல்ல சிக்கன். இது ஃபிஷ். பாத்தியா கரெக்டா சொன்னாங்க. என்னையா சொல்றீங்க? நீ ஃபிஷ் சாப்பிட மாட்டியா? போச்சு போ. ஐயோ இருங்க, நாங்களா நான்வெஜ் பிரியர். நீங்க சைவம் தானே சாப்பிடுவீங்க, நீங்க என்ன சிக்கன் சாப்பிடுறீங்க? இவ்வளவு நேரம் அது தெரியாம என்ன கேட்டுக்கிறீங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்றேன். சும்மா ஜஸ்ட் இது ஒரு பிராங்க் தான். இது நான்வெஜ் இல்ல. அந்த பலா பிஞ்சு ஓ, இது எங்க பக்கம் வந்து இது பலா மோஸ்ட்லி சொல்லுவாங்க. இல்ல உண்மைலாம் தெரியும். சரி போனா போறது அவர் வந்து இல்ல உண்மையாவே சாப்பிடாதவங்க உண்மையாவே டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு. சொன்னோம் இது ஆக்சுவலா அந்த ஸ்வீட் எதுமே கெஸ் பண்ணவே பலாப்பழம் கெஸ் பண்ணி அதை ட்ரை பண்ணி பார்த்தேன்னா ஸ்வீட் ரெடியா இருக்கு. கொண்டு வந்துட்டே இருக்கோம். யாரோட ஐடியா இது? இது என்னோட ஐடியா தான். இது சமையல்காரரோட ஐடியா. இந்த சமையல்காரன் ஈவென்ட்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களோட ஒரு சீஃப் செஃபோட ஐடியா. ஆமாவா, கிரேட் ஜாப். சூப்பரா இருக்கு. நீங்க தயவு செஞ்சு இது வெளிய எல்லாருக்கும் எப்படின்னு சொல்லுங்க. ரெசிபி கொடுத்துருங்க. நீங்க அதுக்கு சமையல்காரன் யூடியூப் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிஜமா நல்லா இருக்கு. நீங்க இதெல்லாம் ஆஃப்டர்நூன் கொடுக்க மாட்டீங்க, கொஞ்சம் கம்மியா சாப்பிடணும்டா. புரியல. உண்மையிலே சொல்றேன், சமையல்காரன் இவங்க அந்த சமையல்காரன்ற இதை நிரூபிச்சுட்டாங்க. சூப்பரா இருக்குங்க. இந்த ரெசிபியை பார்த்து நீங்களும் உங்க வீட்டுல உங்க புருஷனை சமைச்சு நீங்க சாப்பிடுங்க. உட்காந்து நல்லா இருக்கும். புருஷன் இல்ல, புருஷன் சமைச்சின்னு. புருஷன் சமைச்சு நீங்க உட்காந்து ஜாலியா சாப்பிடுங்க. நிஜமா சொல்லணும் சார், சும்மா இந்த வீடியோக்காக இதெல்லாம் கிடையாது. டு பி ஃப்ராங்க், கெஸ் பண்ணல. இது நான்வெஜ் சம்திங் ஏதோ மிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சேன்னா இதை பாத்தீங்கன்னா சிக்கனோட ஃப்ளஷ் மாதிரியே தான் இருக்கு. நான் நான்வெஜ் பிரியர். சப்போஸ் வெஜ் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா தயவு செஞ்சு இது மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. ஒண்ணே கிடையாது, இதை செஞ்சு சாப்பிடுங்க. சீரியஸா ரொம்ப ரொம்ப ஆசமா இருக்கு. பாத்திரம் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சுங்க. ஆமா, ரிசல்ட் மட்டும் கொடுத்தா போதும் எங்களுக்கு. தேங்க் யூ. எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க. நாங்க டயட்ல இருக்கோம். இதுதானே
மட்டும் சொல்லு அக்கா எனக்கு தானே என்ன வாயில வச்சுக்கிட்டே சாப்பிடுறீங்க வாயில வச்சுக்கிட்டே சாப்பிட்டு கெஸ் பண்றேன் இதே மாதிரி பிராங்க் பண்ணுறேன் டெய்லி வருவீங்களா ரொம்ப பண்ணாத ஐயோ நான் ரொம்ப சாப்பிட்டேன் திரும்ப சிக்கன் மாதிரி இருந்துச்சு இப்போ நம்ம உள்ள இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தோம். எங்க சீரியல்லே ஒரு போலீஸ்காரம்மா இருக்காங்க. அந்த போலீஸ்காரம்மா பார்த்தாலே எங்களுக்கெல்லாம் தொட நடுங்கும். இப்போ அந்த போலீஸ்காரம்மா கிட்ட இதை கொடுத்து என்ன டிஷ்ஷுன்னு அவங்களை கேட்கலாம். வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம், நான் தான் ரகுவரன் வந்திருக்கேன். என்னை அரெஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த டிஷ்ஷு உங்களுக்கு தான். நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு என்னன்னு சொல்லணும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் அது புரியும் என்னதுன்னு. வெஜ்ஜும் சாப்பிடுவீங்க, நான்வெஜ்ஜும் சாப்பிடுவீங்களா? எல்லாத்தையும் போட்டு அமுக்கிறது தான். என்ன இது ஏங்க நீங்கள் வேறு என்னங்க பெரிய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் நாங்கள் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்னடான்னா வாழைப்பூவா தேங்காய் பூவான்னு கேட்குறீங்க. என்ன ஏங்க இதை பார்த்தா உங்களுக்கு காலிஃப்ளவர் மாதிரியாங்க இருக்குது? சிக்கன். ஆமாம் சிக்கன். அப்பா போலீஸ்காரங்களே நம்ப வச்சிட்டோம்ப்பா. ஆக்சுவலாக இது வந்து இந்த பலா இருக்குல்ல, பலா கொட்டை அந்த இதில் பண்ணது. பலா இதில் நல்லா இருக்கு. பலா இதில் பண்ணதா? இத்தனை நேரம் அது சிக்கன் உடனே ஒன்று எடுத்தாங்க. பலா உடனே நல்லா இருக்கு. சீர்தம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ அது பலான உடனே நிறைய எடுக்கிறாங்க. சாப்பிடுங்க. இவங்க உடம்பெல்லாம் ரொம்ப ட்ரிம் பண்ணி இப்போ அழகா நான் என்ன பண்ணுவேன் பெருமானே போட சொல்லுவோம். இன்னும் 2 இல்லை இன்னும் ஒன்று ப்ளீஸ் போதும்பா. சரி நீங்கள் சொன்னதுக்காக எடுத்துக்கிறேன். நான் சொன்னதுக்காக எடுத்துக்கிறாங்க. சூப்பராக இருக்கு. ஓகேம்மா. பலாப்பழத்தில் செஞ்ச கேசரி, இது பலாப்பழத்தில் செஞ்ச பாயசம். இன்னைக்கு ஃபுல்லாக பலாப்பழம் தாங்க. பலாப்பழ வாரம். என்னங்க பலாப்பழ பாயசம். இல்லை எல்லா மக்களுக்குமே பார்த்தீங்கன்னா முக்கணிங்கிறது ரொம்ப ஃபேவரட்டாக பிடிக்கும். பலா வாழை அப்படிங்கிறது. அந்த மூணத்தில் எந்த டிஷ் பண்ணாலுமே அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இவ்வளோ அளவுக்கு வந்து இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரில. இது எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னு தெரில. சும்மா பாயசம் டேஸ்ட் பண்ணி இல்லை நீங்கள் கொஞ்சம் டயட்டில் இருக்கிறதுனால கொஞ்சமாக சாப்பிடுங்க. 1 ஹவருக்கு விட்டுருவோம். விடுங்க. இப்படி போடுங்க பாருங்க. நான் சூடாக சாப்பிடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி இருக்கு? அடி தூள் எப்படிங்க எப்படிலாம் பார்த்தீங்களா? நிஜமா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சரி ஓகே. அப்படியே கேசரி டேஸ்ட் இதுக்குன்னு சொல்லலை. கேசரி டேஸ்ட் பண்ணுங்க. இது திருப்பி எனக்கு நான் எடுத்துக்கலாம்ல? நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதையும் கூட நீங்களே எடுத்துக்கலாம். டிஃபரெண்ட் எப்படி இருக்கு? ஆனால் பலாப்பழம் தான். ஆனால் ரெண்டுத்துலையுமே வேரியேஷன் டிஃப்ரெண்ட் வருதுல்ல. வேரியன்ட் தான். உண்மைதான். அது ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா இருக்கு. இது மீடியம் ஸ்வீட்டாக என்ன தேவையோ அது இருக்கு கேசரியில். உங்கள் கையால் கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் ஊட்டுங்களேன். ஊட்டிடலாமே. சாப்பிடுங்க. டேஸ்டான பலாப்பழ கேசரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓகே. பாயசமும் எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி. இன்னும் கொஞ்சம் ஊற்றி எடுத்துக்கிறேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இது வேணுமா? நான் சாப்பிடல. நானும் கொஞ்சம் காரத்துக்கு. அதுக்கப்புறம் ஸ்வீட்டு சாப்பிட்டு கொஞ்சம் காரம். ஃபுட்டுங்கிறது வந்து ரொம்ப ஒரு கலையான விஷயம். அது எல்லாராலையும் பண்ணிட முடியாது. எல்லா டிஷ்ஷும் வச்சு சமைப்பாங்க. பட் இது நம்ம வந்து ரொம்ப மைண்ட் டென்ஷனாக இருக்கிறச்ச வந்து ஏதாவது பிடிச்சது சாப்பிட்டோன்னா ரிலாக்ஸ் ஆகிடும்ல. அந்த மாதிரி உங்கள் டிஷ்ஷு எது சாப்பிட்டாலும் ரிலாக்ஸ் ஆகிடும் மாட்டிருக்கு. அவ்வளோ நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இப்போ இவங்க ரிலாக்ஸ் ஆகி போய் அங்கே ஷார்ட்டில் பட்டையை கிளப்ப போகிறாங்க. ஓகே மேடம். இதெல்லாம் கொடுத்து உங்களை கரெக்ட் பண்ணது எதுக்காக தெரியுமா? நாடகத்தில் எங்களை அரெஸ்ட் பண்ணாமல் ஓகே மேடம். இப்போ நாம ஒரு முக்கியமான நபரை பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் அவரை நல்லா தெரியும். எங்களுக்கெல்லாம் காட் ஃபாதர் மாதிரி. இவர் தான் மிஸ்டர் சுரேஷ் கிருஷ்ணமூர்த்தி. நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? இது என்ன டிஷ்ஷு? இது ஆல்ரெடி பார்த்துட்டேன். பார்த்துட்டாராங்க. நான் தான் பார்க்கல. வெரி நைஸ். பாயசம். எனக்கு சுகர் இருக்கு. நான் இதுவும் பலாப்பழத்திலேயே பாயசம். பாதி எடுத்துக்கிறேன். ஏன்னா சுகருக்கு இவரை கண்டா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஸ்வீட் பர்சன். அதனால கொஞ்சம் சுகர் கம்மியாக தான் எடுத்துப்பாரு. இட் இஸ் எக்ஸலண்ட். திஸ் இஸ் எக்ஸலண்ட். சூப்பர். இது என்னது இன்னொரு ஐட்டம்? கேசரி. பலாப்பழ கேசரி. ஐ ஆல்சோ ஹேவ் a spoon. அதுலயும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுங்க. வெரி குட். வெரி குட். சொல்றதுக்கு வார்த்தையே வரல அவருக்கு. இருந்தாலும் டேஸ்ட்ல மயங்கிட்டாரு. பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பர். Other two of course sugar items I can't eat.
வெரி குட். என்ன இருந்தாலும் நீங்கள் சுகர் சாப்பிடலாம் கூட நீங்கள் ஒரு ஸ்வீட் பர்சன். எங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே எங்களுக்கு டைம் பாஸ்னா எங்களுடைய தாத்தா அவர்கள் தான். ஜாலியாக போவோம். எவ்வளோ பிடிக்குன்னா இன்னொரு துண்டை தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு தூண் சொல்லலாம். அதாவது சினிமாவாக இருக்கட்டும், சீரியலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பேஸ் ஹீரோ ஹீரோயின் தான். அவங்க முகம் அவங்க லேபிளை வச்சு தான் போகும். எங்களை மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும் இவங்களை வச்சு தான் போகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு சாக்லேட் பாயை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். அவர் பேர் ஆனந்த். அதாவது நினைத்தாலே இனிக்கும்ல பேர் சித்தார்த், அவருடைய ஒரிஜினல் நேம் ஆனந்த். மீட் மிஸ்டர் ஆனந்த். இவங்க சொன்னதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்க. ஒரு நார்மலாக ஒரு ஆக்டர் இந்த சீரியலில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தன்னடக்கம் ஜாஸ்தி. சமையல்காரன் யூடியூப் சேனலை பற்றி கேள்விப்பட்டேன். அவங்க டிஷ்ஷஸை இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். என்கிட்ட வெஜ்ஜுன்னு சொன்னாங்க, பட் பார்த்தா வெஜ்ஜு மாதிரி இல்லை. நான் நான்வெஜ் சாப்பிட இருந்தாலும் நோ ப்ராப்ளம் எனக்கு. ஃபஸ்ட்டு நம்ம காரம் தான் இருப்பான். மட்டன், சிக்கன், கோழிக்கறி. ஆக்சுவலாக மேக்ஸிமம் ஆஃப் த டேஸ்ட் லைக் நான்வெஜ் மாதிரி தான் இருக்குது. பட் ஏதோ ஒரு வெஜ்ஜுன்னு தெரியுது. நீங்கள் வெஜ்ஜு நீங்கள் மட்டும் சொல்லிட்டீங்க. சரி, ஓகே. இப்போ இதை சாப்பிட்டீங்க இல்லையா? இப்போ இதை டேஸ்ட் பண்ணுங்க. இதுவா எப்படி இதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த நினைத்தாலே இனிக்கும் மாதிரி இதையும் சாப்பிட்ட பிறகு அப்புறம் இனிக்கும். இது சம்திங் என்ன சொல்லிட்டோம், பலாப்பழத்தோட மிக்சர் தானே இது. சூப்பர். இப்போ கேசரி டேஸ்ட் பண்ணுங்க. இது பலாப்பழம் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ பார்ப்போம். இது சம்திங் ரிலேட்டட் டு பலாப்பழம் தான். ஓகே, 2 கண்டுபிடிச்சிட்டீங்க. இதை மட்டும் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியல. அது தெரியல. இப்போ ஒரு க்ளூ கொடுக்குறேன். அவர் கொடுத்த மாதிரியே மாவை எடுத்தா அதில் தோசையும் ஊற்றலாம், இட்லியும் ஊற்றலாம். பொருள் ஒன்று தான், மாவு. அதே மாதிரி க்ளூ அதுவும் பலாப்பழமா? அவ்வளோதான். குடிச்சா இருப்பாங்க. இது வந்து பலாக்காய். ரொம்ப ஆக்சுவலாக என்னென்னா, நான்வெஜ்ஜே வாழ்க்கையில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க தெரியுமா. எங்கே நிறைய பேர் கேட்பாங்க நான்வெஜ் எப்படி இருக்கும் எப்படின்னு கேட்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு நான்வெஜ் எப்படி இருக்குன்னு தெரியும்னா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து பலாக்காய் ரொம்ப நல்லா இருக்கு. வெஜிடேரியன் ஃபுட்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அருமையான. ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. இந்த பாயசம் ரொம்ப பிடிச்சது. ரெண்டும் பிடிச்சிருக்கு கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா இது எனக்கு கண்டே பிடிக்க முடியல. பட் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக பண்ணுறீங்க ப்ரோ. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. 2 பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நல்ல வேலை. இப்போ தான் அவசரமாக ஷூட் முடிஞ்சு கிளம்பிட்டு இருந்தேன்னா வீட்டுக்கு போய் சாப்பிட்ணுன்னு நினச்சேன். இங்கே லைட்டாக ஒரு சைடிஷ்ங்கிற பாருங்க. இதை சாப்பிட்டு இல்லை சைடிஷ்லாம் அப்படி இல்லைங்க, ஸ்டார்டரை சாப்பிட்டு நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நம்ம நார்மல் ஃபுட்ஸ் நிறைய இடத்துல சாப்பிட்ருப்போங்க. இனிமேல் டிஃப்ரெண்ட்டாக தான் சாப்பிட்ணும், இது மாதிரி ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணணும்னா நீங்கள் சமையல்காரனை காண்டாக்ட் பண்ணலாம். இது நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். நான் சும்மாலாம் சாப்பிடாமல் சொல்லாங்க, கண்ணு முன்னாடி சாப்பிட்டு சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கீப் கண்டினியூங். ஓகேங்களா? சமையல்காரன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் எனக்கு அவ்வளோ மனப்படமாக தெரியும். ஒரு 100 யூடியூப் சேனல் சொல்லியிருக்கேன். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நினைத்தாலே இனிக்கும்னா இந்த சீரியல் பேரை எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் சார், நான் உங்களை பார்த்துருக்கேன் சார், எந்த ஒரு நாடகம் சார் அப்படின்னும் பொழுது நினைத்தாலே இனிக்குமாண்ணா இல்லை பொம்மி நாடகத்தில் உங்களை பார்த்துருக்கேன்னு வாங்க. பொம்மின்ற பேர் ரொம்ப ஸ்பெஷல் உங்களுக்கு. ஸோ பொம்மின்ற சுவாதியை நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். ஹலோ, வணக்கம். ஹாய், வணக்கம். நல்லா இன்ட்ரோ கொடுத்தீங்க. இன்ட்ரோ தான் மெயின் இல்லை? கரெக்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேம்மா. இப்போது இவங்க சமையல்காரன் யூடியூப் சேனல் வந்திருக்காங்க. இந்த சேனல் பேரு சமையல்காரன். சேனல் பேரு. இப்போ இவங்க வந்து ஒவ்வொரு இதுக்கும் போய் ஒரு டிஷ் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரே ஒரு விஷயத்தை வச்சு இவ்வளோ டிஷ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது என்ன நான்வெஜ்ஜா? சாப்பிட்டு பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லை, நீங்கள் வெஜ்ஜா? நான் உங்களை மாட்டி விடுவேனா? ஓகே, கரெக்ட், டன். ஓகே, எது ஃபர்ஸ்ட் சாப்பிடணும்? எது வேணா ஃபர்ஸ்ட். இப்போ ஸ்வீட்டை ட்ரை பண்ணிட்டு கூட காரம் சாப்பிடலாம். ஓ, இது காரமா? ஆமாம். இனிப்பு எடு, கொண்டாடு. நினைத்தாலே இனிக்கும் பொம்மி. என்ன டேஸ்ட் இது? நீங்க தான் கண்டுபிடிக்கணும். பலாப்பழமா? ஏய், சூப்பர். பாத்தீங்களா, எங்க பொம்மி வந்து சாதாரண ஆளு இல்ல. இது என்ன? அக்கா டேஸ்ட் பண்ணுங்க. பலாப்பழம் தான். சூப்பர். ஆனா என்னது இது?
பாயசம். இது கேசரி. ஓகே, இப்போ அடுத்தது சிக்கன் 65. ஏமாற்ற முடியுமா? ஆனால் ஏமாற்றிட்டோமே. எப்படி சாப்பிட வச்சா பாருங்க. சிக்கனா இல்லை மட்டனாங்க இது? சிக்கன் சார். மட்டனா? மட்டன் 65. மட்டன் 65. அதாவது 65 வகையான கால், கை, தலை எல்லாத்தையும் போட்டு செஞ்சுருக்காங்க. வாட் இஸ் திஸ்? அதுதான் 65. நீங்க கொடுத்தனால நம்பிக்கை என் பேர்ல அவ்வளோ இருக்கு. ஆனால் என்ன எதில் பேசல? இது வச்சு தான் பயப்படாதீங்க. நீங்கள் இதை ஃபுல்லாக சாப்பிட்டு பாருங்க, அப்போ கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வெறுமை அந்த பக்கோடாவில் வெறுமை அந்த இதெல்லாம் இல்ல, இருக்கு. அது ஏதோ நாரா இருந்தது. நாரா இருக்கு இல்லையா? அது என்னது? சரி, ஓகே, பரவாயில்ல. பொம்மியை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. பொம்மிக்காக நானே சொல்லிடுறேன். இதுவும் பலாப்பழ காயில் அப்படியா? ஆக்சுவலா இது வந்து எல்லாமே பலாப்பழம் மேம். இது மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலாக்காய். இது காய். ஓகே. அதான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே ஒரே பொருளாலன்னு நான் அது கேட்டுக்கலாம். பரவாயில்ல. எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க, பொம்மிக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கான். ஏன்னா எந்த பொருளையும் அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டாங்க பொம்மி. இவங்க சமையல்காரன் அந்த ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. வெரி நைஸ். ஓகே மேம், இது எல்லாமே உங்களுக்கு தான். நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிடலாம். எடுத்துகிட்டு போயிருங்களா? எப்படி கொடுங்க, எடுத்துட்டு போகிறேன். ஓகே, தேங்க்யூ. பாஸ்மாக்கு எப்படி ஓகே. இவ்வளோ பாஸ்மா கொடுத்தா வேணாம்லாம் சொல்ல மாட்டோம். அப்புறம் பொம்மி இவர் தான் இதை செஞ்ச ஷெஃப்பு, பேர் ஸ்டாலின். ஓகே, நீங்கள் பலாப்பழம்ல இன்னும் என்னென்ன வெரைட்டி பண்ணுறீங்க? நம்ம மட்டன் சுக்கா வச்சிருக்கிறோம். பலாக்காய் மட்டன் சுக்கா. மட்டன் இருக்காது, அது பேர் மட்டன் சுக்கா. பலாக்காய்ன்றது வந்து வெஜ்ஜு தான். ஐ மீன் அந்த வெரைட்டி பேர் வந்து மட்டன் சுக்கான்ற மாதிரி. அந்த கேட்டகரி வந்து நான்வெஜ்ஜோட லவர்ஸ். முதல்ல நானும் ஷாக் ஆகிட்டேன் இதை பண்ண உடனே. சார் நான் வெஜ்ஜு தான் சார், நான்வெஜ் சாப்பிடுவேன். நல்லா பலாப்பழத்தில் வெரைட்டி பண்ணலாமான்னு தான் எனக்கும் தெரியாது. ஸோ இட்ஸ் நியூ, நல்லா இருக்கு. இவங்க நிறைய வெரைட்டி டிஷ்ஷஸ்லாம் பண்ணி காட்டுறாங்க. அதனால் மறக்காமல் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அந்த சமையல்காரங்க யூடியூப் சேனல்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் இந்த மாதிரி வெரைட்டி டிஷ்ஷஸ் எல்லாம் அவங்க பண்ணி காமிக்கிறத பார்த்து நாங்களும் பண்ணிக்கலாம். ஸோ இமீடியட்லி ஈவன் ஐ எம் கோயிங் டு சப்ஸ்கிரைப். ஸோ தட் நானும் வீட்டில் போய் இந்த கேசரி இதெல்லாம் நானும் பண்ணி பார்க்குறேன். வியூவர்ஸ், இப்போ எல்லாரையும் நம்ம சந்தித்தோம். எல்லாரும் ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சாங்க. ஒருத்தர் முகம் கூட சுளிக்கல, நல்லா இருக்குன்னு ரொம்ப பெரிய பாராட்டுதல்களை, கிளாப் பண்ணாத குறை தான் பாராட்டிட்டு போயிட்டாங்க. இப்போது இதுக்கான நம்மளுடைய ஆங்கர் வந்து யாருன்னா நம்மளுடைய ஷாம். இவர் தான் சமையல்காரன் யூடியூப் சேனலை வழி நடத்திட்டு போகிறாரு. அதே சமயத்தில் இதுக்கெல்லாம் மூல காரணம் நம்ம ஸ்டாலின் அவர்கள். அவர் நல்லா சமைக்கிறாரு. உண்மையிலேயே அந்த ஷெஃபோட கைவண்ணம்னு சொல்லுவாங்க. அந்த கைவண்ணம் இவர்கிட்ட நிறையாவே இருக்குது. அப்புறம் இவங்க நானாஸ் ஈவெண்ட்டு இவங்களும் ரொம்ப அழகாக இந்த சமையல்காரன் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு வெரைட்டியும் ஒவ்வொரு டிஷ்ஷஸையும் ஒவ்வொரு தடவையும் இவங்க நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. உங்களையும் பார்த்து ரசிக்க வைக்கிறாங்க. நான்வெஜ் தொடாதவங்களுக்கும் நான்வெஜ் டேஸ்ட்டு தர முடியும், நீ இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு வித்தியாசமான அற்புதமான இன்னைக்கு டிஷ்ஷை காட்டின மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் ஒவ்வொரு டிஷ்ஷஸை காட்டுறாங்க. மறக்காமல் சமையல்காரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகேவா? தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ மக்களே. சார் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளுக்கு நீங்கள் ஆஸ் அ ஹோஸ்ட்டாக நாங்கள் புதுசாக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து நீங்கள் அட்டகாசமான ஹோஸ்ட்டாக நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது மற்ற மக்களையும் நீங்கள் மகிழ்ச்சிருப்பீங்கன்னு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம் சார். சரி, இதே மாதிரி நானா ஈவெண்ட்ஸு மற்றும் சமையல்காரன் சேனலில் நாங்கள் உங்களுக்கு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி. ஓகே சார். நன்றி மக்களே. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நானா ஈவெண்ட்ஸ் சார் மற்றும் ஷாம். பாய்.